அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 777 மேஜிக் டே. பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சான்ஸ். நாளைக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதி, அதாவது தேதியும் 7, நமக்கு மாதமும் 7, நம்ம செய்ய போகின்ற பவர்ஃபுல்லான அந்த 2 நேரமும் 7 மணி. இதில் ஒரு பர்டிகுலரான ஒரு 7 நிமிஷமும் இருக்குங்க. இந்த 7 மினிட்ஸை யாருமே தப்பி தவறி கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு சில வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சங்கள் நமக்கு ஒவ்வொரு முறையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி நம்முடைய நியாயமான வேண்டுதலை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ப்ரேயர்ஸும் நிச்சயமாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துடைய சூக்ஷ்மமே. அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அட்டகாசமான இந்த 2 நேரம் என்னென்ன, இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிற அற்புதமான ஒரு விளக்கம் தாங்க இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 777 அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் நம்பருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு, அதிர்ஷ்டம் மற்றும் நம்முடைய ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணுன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த நம்பர் நம்முடைய பிரபஞ்ச ஆற்றல் நம்மை வழிநடத்துகுது அப்படின்னும், நம்ம கரெக்டான ஒரு பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணுதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அந்த விஷயங்கள் ஆன்மீக சக்தி மூலம் நமக்கு அது சீக்கிரமாக நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு குறிக்குது. அதே மாதிரி நம்ம பிரபஞ்சத்துடைய தெய்வீக ஆற்றலால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னும் இந்த எண்களானது நமக்கு உணர்த்துது. 7 ஆல்வேஸ் ஹெவன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அதாவது 7ங்கிறது எப்பயுமே ஆன்மீகத்தோடு நமக்கு தொடர்பு கொண்ட எண். அதனால தான் நாளைய தினம் இப்படி இந்த 777 மேஜிக் டேயில் நம்ம இது மாதிரி பண்ணுறப்ப பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் நமக்கு இந்த தெய்வீகத்துடைய சக்தியும் சேர்ந்து நம்முடைய வேண்டுதலை, அதுவும் நியாயமான வேண்டுதலுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறப்ப கூடிய சீக்கிரம் நமக்கு இந்த பிரபஞ்சமே நடத்தி கொடுக்கும். அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அட்டகாசமான 2 நேரங்கள் எப்போன்னு கேட்டிங்கன்னா, காலையில் வர 7 மணி, ராத்திரி வர 7 மணி. இதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம் இருக்குது, பவர்ஃபுல்லான 7 மினிட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 7 மணிலேருந்து 7:07, அதாவது 7 மணி 7 நிமிஷங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி. அதே மாதிரி ராத்திரியும் 7லேருந்து 7:07 PM, அந்த 7 நிமிஷம் இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ சப்போஸ் நாங்கள் டைமை விட்டுட்டோம் அப்படின்னோடனே நீங்கள் ரொம்ப டென்ஷனே ஆக வேணாங்க. நமக்கு காலை வரக்கூடிய 7 மணிலேருந்து 7:59 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நைட்டும் 7 மணிலேருந்து 7:59 மணி வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் ப்ராப்பராக நம்ம நினைக்கிறோம், நம்ம கரெக்டாக பண்ணுறோம். ஏன்னா சில விஷயங்களுக்கு கூட பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நமக்கு இது மாதிரி அந்த நல்ல நேரத்தில் டக்குன்னு நம்ம கிளிக் பண்ண முடியும். அதனால் இதை நீங்கள் ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு நாளைக்கு இந்த 7 மினிட்ஸை நீங்கள் யாருமே தவற விடாதீங்க. ஏன்னா நமக்கு மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே நம்பிக்கை தான். எவ்வளவோ மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த 777க்கு மட்டும் நாளைக்கு நம்ம சொல்லுகின்ற முறையில் இந்த ஒரு வரியை மட்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு வார்த்தை, ஒரு வரி சின்னதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து அதை 7 முறை 7 டைம்ஸ் நம்ம, அதாவது 7 மணிலேருந்து 7:07க்குள்ளே 7 முறை இந்த உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரே ஒரு விஷஸ், ஒரு ஆசைகள் மட்டும் எடுத்து நீங்கள் அப்படி எழுதி பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எப்பயுமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு கிடச்சிருச்சு, நமக்கு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக நம்ம அப்படி தான் நம்ம திங்க் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம கையில் காசே இருக்காது, நம்ம இடமே வாங்கியிருக்க மாட்டோம். ஆனால் சொந்த வீடு கனவுங்கிறது எல்லாருக்கும் முக்கியம் பார்த்தீங்களா? அப்போ சொந்த வீடு நமக்கு கட்டி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு கையில் கிடைத்து விட்டது, அது மாதிரி சொல்லி அப்படியே அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்.
சொந்த இடத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு பூமி பூஜை பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு அந்த வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி, கிரகப்பிரவேசம் பண்ணி, அப்படி சொந்தக்காரவங்களெல்லாம் கூப்பிட்டு பால் காய்ச்சி, அப்படி வந்து ஒரு வீடு கட்டி நீங்கள் முடிச்சிட்டா, எவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி மனசில் நினச்சி, சொந்த வீடு கனவு எங்களுக்கு நடந்துருச்சு, இல்லாட்டி சொந்த வீடு கிடைத்து விட்டது. அப்படி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அந்த ஒரு வரியை மட்டும் இப்போ வந்து உதாரணத்துக்கு தான் வீடுன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி என்ன உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுதோ, எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுமோ, ஒரு ஜாபுக்காக இருக்கலாம், ப்ரொமோஷனுக்காக இருக்கலாம், இல்லை பசங்க வந்து எக்ஸாம் எழுதி நல்ல ஒரு மார்க் எடுத்து அடுத்த ஒரு லெவலுக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா நமக்கு லைஃப்பில். அப்படி என்ன தேவைகள் இருக்கோ அதை நாளைக்கு நீங்கள் தாராளமாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, யூனிவர்ஸ் கிட்ட இந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் நீங்கள் கேளுங்க. இதை நீங்கள் ஸ்கிரிப்டிங் மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை 7 முறை மேனிஃபெஸ்டேஷன் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டு 7 முறை உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ நம்ம வந்து அப்படி எழுதலாம். அப்படி ஸ்கிரிப்டிங் எங்களுக்கு எழுத முடியலமா அப்படிங்கிறவங்க தனியாக ஒரு இடத்துல மனசை நல்லா நமக்கு ஒருமுகப்படுத்தி அமைதியாக மனசுக்குள்ளே நீங்கள் அந்த 7 முறை நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை திருப்பி ரிப்பீட்டடாக இது மாதிரி சொந்த வீடு கிடைத்து விட்டது, இல்லாட்டி என்ன வேணுமோ அந்த விஷயத்தை மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நீங்கள் அப்படியும் நீங்கள் நாளைக்கு கேட்கலாம். அதனால் நாளைக்கு நம்ம எந்த மெத்தடாக வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த கரெக்டான நேரத்தில் கரெக்டாக நீங்கள் கன்வே பண்ணிட்டாலே போதும். நிச்சயமாக இறை சக்தியோடு சேர்ந்து அந்த தெய்வீக சக்திகளும் இணைந்து பிரபஞ்சத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது மட்டுமே தான் நடக்கும். இதுக்கு காலையில் 7 மணின்னு இருக்கோமே, நம்ம குளிச்சுட்டு பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது ஃபார்மாலிட்டி இருக்கா? இப்போ பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னா அதை பண்ணணுமா கூடாதா? அப்படி எந்தவித ஃபார்மாலிட்டி எதுவுமே கிடையாது. காலையில் 7 மணிக்கு நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து மனசை ஒருமுகப்படுத்தி உட்காந்து நீங்கள் ஒன்று ஸ்கிரிப்டிங் மெத்தடு, இல்லாட்டி மனசுக்குள்ளேயே நீங்கள் ஒரு 7 முறை சொன்னாலே போதும். 7 முறை நீங்கள் மனசில் வேண்டி முடிச்சுட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ். ஏன்னா ஒவ்வொரு முறையுமே பிரபஞ்சம் இது மாதிரி நமக்கு நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான், உங்களுக்கு இப்போ அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு விதி இருந்தால் மட்டும்தான் இது மாதிரியான பதிவுகளை நம்மளால் பார்க்கவும் முடியும், நம்மளால் செய்யவும் முடியும். ஏன்னா நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கணும்னு விதி இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனும். அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பி நீங்கள் 200% இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இதுவரைக்கும் நடக்காத பல காரியங்கள் கூட நாளைக்கு ஒருவேளை அது நம்முடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய நாளாக கூட அமையலாம் பார்த்தீங்களா? அதனால் பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கையோடு சேர்ந்து நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இப்போ நிறைய பேர் இப்போ காலையில் ஒரு டைமிங்ஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், ராத்திரி பண்ணலாமான்னா தாராளமாக நம்ம பண்ணலாம். இல்லாட்டி காலையில் ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் ராத்திரி ஒரு வேண்டுதல் வைக்கலான்னா தாராளமாக எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். 2 நேரமும் கேட்கலாம், இல்லை ஒரு நேரம் மட்டும் கேட்டாலும் பரவாயில்ல. எப்போ உங்களுக்கு முடியுதோ காலையில் 7 மணி, ராத்திரி 7 மணி, இந்த நேரத்தில் நிச்சயமாக எங்கே இருந்தாலும் சரி மனசுக்குள்ளே நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் 777 பிரபஞ்சத்துக்கு நன்றி, இல்லாட்டி தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த வார்த்தையை பதிவிடுங்க. நிச்சயமாக பிரபஞ்சத்துடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்குங்க. இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.